ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொடநாடுல சம்மந்தப்பட்ட அந்த சார் யாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் ஆதரவாளர் மருது அழகுராஜ் வந்து கேட்டது தான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தெரியும் ரஜினியை வந்து ரீசெண்டாக மீட் பண்ணியிருந்தார். எதனால் மீட் பண்ணியிருந்தார்னா, பாஜக, அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அது நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, செல்லூர் ராஜு பேட்டிலேயே பார்த்துருக்கலாம். செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அண்ணாமலை அப்படி தான் சொல்லுவார். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, தும்மரில் பேசுகிறாரு, அப்படி ஏதாச்சும் ஒன்று விமர்சனம் தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் மொதல் டைம் சகோதரர் அண்ணாமலைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சி சக்ஸஸ் ஆயிடுச்சு. டெல்லி பார்த்திங்கன்னா முடிவெடுத்துட்டாங்க. இதில் ஒரே ஒரு சிக்கல் தான் இருக்குது. இப்போ சசிகலாவை இணைக்கவும் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. ஆனால் ஓபிஎஸ்ஸை இணைக்க மாட்டேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா விடாபடியாக நிற்கிறாரு. சசிகலாவை இணைச்சா பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. 2026 சசிகலா போட்டியிட முடியாது சட்டமன்ற தேர்தலில். ஓபிஎஸ் போட்டியிட முடியும். ஓபிஎஸ் போட்டிட்டார்னா ஜெயிச்சுடுறாரு. ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டார்னா ஒரு வேளை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியை பிடிக்கிறாருன்னு ஒரு வச்சுக்கோங்களேன். 2026 இல்லை எதிர்கட்சி ஏதாச்சும் வர்றாரு, ஏதாச்சும் ஒரு பதவியில் வர்றாரு. வந்தால் என்ன ஆகும்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சிக்கல். இப்போது 2026 ஒரு ஆட்சியை பிடிச்சி ஆட்சியில் உட்காந்துருக்காருன்னா ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷனாகவே இருக்கார். ஓபிஎஸும் ஏற்கனவே 3 டைம் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்திருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறதுக்கு எந்த ட்ரிக்னா, மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா உத்தர் தாக்கரே எப்படி அப்படி நகர்த்தி விட்டு ஏக்நாத் சிண்டியை பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் பலமோட பார்த்திங்கன்னா எப்படி ஏக்நாத் சிண்டியா மாறினாரோ, தனியாக வந்து பிரிஞ்சு வந்தாரோ, அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா அவரை வச்சு கட்சியை வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவார். ஓபிஎஸ்ஸை முதலமைச்சர் ஆக்கி விட்டு எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆக்கி விட்டுருவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வழக்க தூசி தட்டி எடுத்தால், ஸோ அவங்க ஓபிஎஸ் எடப்பாடி எடுத்த ஓபிஎஸ்ஸை நிரப்ப வச்சுட்டு, இதில் எதுக்கு ஓபிஎஸ்ஸை உட்கார வைக்கிறாங்கன்னா, துணை முதலமைச்சராக பாஜகவை ஒரு நபரை உட்கார வச்சுருவாங்க. இதன் மூலமாக அதிமுகவை பார்த்திங்கன்னா அரசியல்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து நகர்த்தி விட்டு பாஜக அந்த இடத்த பிடிக்கிறதுக்குன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு. பட் இது எந்தளவுக்கு சாத்தியம் தெரில. ஆனால் ஓபிஎஸ்ஸை இணைக்க மாட்டேன்றது சொல்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் கட்சியை கைப்பற்றிடுவார். இனி ஓபிஎஸ் உள்ள சாதாரண தொண்டனை வந்தால் கூட ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பக்கம் இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது முக்கியமான காரணம் செல்வாக்கு கிடையாது, சின்னம். இரட்டை இலை சின்னம். இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா யாருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி எப்படி வந்து லாக் பண்ணாங்களோ அதே மாதிரி திமுக சேர்ந்தவங்களும் குறி வச்சு இப்போ டெல்லி லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜி வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ கதிர் ஆனந்த் மாட்ட போகிறாரு. கதிர் ஆனந்துக்காண்டி பார்த்திங்கன்னா லீகல் அட்வைஸ் கேட்க டெல்லி போயிருந்தார் துரைமுருகன். பெரிய வக்கீல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிமுகலையும் நிறைய பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம்னா வீட்டிலலாம் இடி ரைட்லாம் போனாங்க. பட் அங்கெல்லாம் அமைதியாகவே இருக்காங்கன்னு சொல்லி கேட்பீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஆனால் என்ன தான் உறுதி ஆனாலுமே நான் ஓபிஎஸ்ஸை இணைக்க மாட்டேன்ற அடம் பிடிச்சிட்டு தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா என்ன தான் அடம் பிடிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து சேலம் இளங்கோ வீட்டில் பார்த்திங்கன்னா ஐடி ரைட்டில் கைப்பற்ற ஆவணங்கள் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஆவணங்கள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி லாக் ஆகி நிற்கிறாரு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை கூட பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வேணால் நம்ம பாஜக தனித்து நம்மளோட பலத்தை காமிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவருக்குமே பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருக்கதை சொல்லிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவரோட ரிலேஷன் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆவணங்கள் சொத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொக்கங்கள்லாம் கைப்பற்றினதாக சொன்னாங்க. இதன் மூலமாக அண்ணாமலை பார்த்திங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அண்ணாமலையும் கிட்டத்தட்ட டெல்லியில் லாக் ஆகியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி லாக் ஆகியிருக்காரு. அதுன்றது தெளிவாக தெரியுது. ஸோ அதனால தான் இப்போ வந்து பெரிய லெவலில் அதிமுகவை விமர்சனம் பண்ணுறதில்ல. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யார் அந்த ஷேர்னு சொல்லிட்டு ஒரு மாலில் வந்து எல்லாருமே அதிமுக ஐடிவிங்கெலாம் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஆதரவு தெரிவித்து ட்வீட் பண்ணியிருந்தார் அவரோட சமூக வலைதளங்களில். ஸோ இதெல்லாம் வச்சே சொல்லலாம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ.